மேற்கு நாடுகளோட மீடியாக்கள்லாம் உக்ரைனை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற யோசனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட எழுத்துக்கள் அது போல இருக்கு அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்புகளோட கருத்துக்களா இருக்கு. ஏன்னா வாசிக்கும் போதே பேப்பர்லாம் முதல்ல உக்ரைன் ஜெயிக்குது உக்ரைன் ஜெயிக்குது அப்படிங்கிறது போல இருக்கும். அதுவும் இப்ப சமீபத்துல ஒருத்தர் அடி வாங்கினாரு, பியர்ஸ் மார்கன் அவர்கள். ரொம்ப ஆக்ரோஷமான நபர், ரொம்ப நல்லா பேசக்கூடிய நபர், ரொம்ப வேடிக்கையான நபர். பார்க்கலாம், சிரிக்கலாம், கைதட்டலாம். ஒரு ஃபன் ஷோ மாதிரி நடத்திட்டு இருந்தாருன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா அது டாக் ஷோ, ஃபன் ஷோ மாதிரி அவர் நடத்திட்டு இருந்தாருன்னு வச்சுக்கலாமா? ஈரானோட ஒரு ப்ரொஃபசர் வெளுத்து வாங்கிட்டாரு. முறையா ஜிப்பு போட்டு உட்காந்த மாதிரி உட்கார வச்சுட்டாரு பியர்ஸ் மோகன் அவர்கள். அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. இப்ப இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையை பத்தி நம்ம அது அடுத்தது பாத்துக்கலாம். பட் ஆனா இந்த உக்ரைனுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது அவர் தான். அவரே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பக்கத்துல திரும்பிடலாமா அப்படிங்கிறது போல முடிவெடுத்துட்டாரா என்னன்றது போல தெரியல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல எப்படி இருக்குன்னா, முதல்ல உக்ரைன் ஜெயிக்குது, இது ஒரு பிளானு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி எழுத ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ நிலப்பகுதியை வந்து ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுவே ரஷ்யாவுக்கு ஒரு தோல்விதான் அப்படிங்கிறது போல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான இழப்புகள் அந்த செட்டில்மெண்ட்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சண்டை நடந்திருக்கு, ஏகப்பட்ட இழப்புகள் நடந்திருக்கு. பெருமளவுல அழிஞ்சிருக்கு, சிட்டிஸ் இதெல்லாம் அழிஞ்சிருக்கு, டவுன்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்கு. இப்ப அதை ரஷ்யா வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது புதுசா ஆக்கிரமிக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதிகள்லாம் அவங்களோட நாடா மாத்தும் போது அந்த நாட்டுக்கு வேணுங்க கூடிய அத்தியாவசியமான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதிகமான செலவுகள் ரஷ்யா செய்யற மாதிரி ஏற்பட்டுரும். அப்ப எக்கனாமிக்கல் ரீதியா ரஷ்யா மிக பெரும் அளவுல தோல்வி அடைஞ்சிருச்சு. அதை மெயின்டைன் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பெரும் அளவுல கஷ்டப்படுவாங்க ரஷ்யா. அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப என்னங்க எழுதி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்கப்புறம் அதை அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், ஆனா எழுதி கொடுக்குறீங்களா? ஏன்னா அங்க அதிகமான மைன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் வாங்கப்பா, நம்மளோட நிலப்பரப்பு பெருசு, இந்த சைடு போய் இருங்க, அந்த சைட்ல நாங்க பிசினஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா இந்த பக்கத்துல ரெடி பண்றது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா மரியோபோல்லாம் எப்படி திரும்பவும் புது பொலிவுடன் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதே போல இப்போ பிடிக்கப்பட்ட பகுதிகளை வந்து திரும்ப மீட் எடுக்கணும், கட்டமைக்கணும். ஸோ அதுக்காக அதிகமான செலவுகள் ஏற்படாது. ரஷ்யா எப்படி ஓவர் கம் பண்றாங்க, இல்ல உக்ரைன் சொல்ற மாதிரி ஃபெயிலியர் ஆகுறாங்க ரெண்டாவது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வெற்றி பிளானை தூக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த வெற்றி பிளானை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஒத்துக்கல. ஆனா வேணுங்கிற ஷாப்பிங் லிஸ்ட்ல போகும்போது பட்ஜெட் பத்தல அப்படிங்கிறதுக்காக சில ஐட்டம் மிஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது போல வேணுங்கிற ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் இந்த $2.4 பில்லியன். ஸோ அது போல ஐடிகள் வந்து கொடுக்குறாங்க, ஆயுதங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ திரும்ப ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் இருக்க போது ஷாப்பிங் லிஸ்ட் கிடைக்கும், சில ஐட்டங்கள் வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற யோசனைகள் வருது இல்லையா? அது மட்டும் இல்லாம சில பத்திரிகைகள்ல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் ஓஹோ ஆஹான்னு வேலை செய்யுது. இந்த போரோட தொடக்கத்துல இருந்ததை விட இப்ப வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கை நீங்க கணக்கீடு பாத்தீங்கன்னா 10% தான் வேலை செய்யுது. அதோட துல்லியத்தன்மை ரொம்ப அதிக அளவுல கம்மியாயிடுச்சு. 90% எஃபெக்ட்லெஸ்ஸா மாறிடுச்சா அப்படிங்கிறது போல இந்த ஆர்டிக்கல் வச்சு படிக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ மேற்கு நாடுகளே உக்ரைனை கைகழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வெளிப்பாடு தான் மேற்கு நாடுகளோட மீடியாக்கள் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் யூரோப்பியன் பார்லிமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு ஆதரவான நிலைப்பாடு ரொம்ப அதிக அளவுல கூடிருச்சு. உக்ரைனுக்கு எதிரான மனப்பான்மை மக்களுக்கு அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. புட்டினோட பாப்புலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஓங்கிருச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இந்த பாப்புலாரிட்டின்றதுனால சீனாலையும் பெருமளவுல பாப்புலாரிட்டி இருக்குங்க. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினாலதான் ட்ரோன்கள் அதிக அளவுல சீனாக்கு வியாபாரம் ஆகுது. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்லா கட்டுது இல்லையா? அதாவது நம்ம கடை வச்சிருக்கிறோம், வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதிகமான வருமானம் நம்மளுக்கு கிடைக்குது, ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கும்போது நம்மளோட பையருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்குமா இல்லையா? சோ அதனால வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட பிறந்த நாள். அதனால ட்ரோன்களை வச்சு அவரோட உருவப்படத்தை உருவாக்கி, பல ட்ரோன்களை யூஸ் பண்ணி உருவப்படத்தை உருவாக்கி புட்டின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு ட்ரோன் வியாபாரம் பண்ணதுக்கு கோடான கோடி நன்றிகள் தலைவரே அப்படிங்கிறது போல சீனா தரப்பு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கான அன்பு வெளிக்காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுதா? சோ ஒற்றுமை சீனாக்கு ரஷ்யாக்கு என்னங்க ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் அது போல இருக்கு. அப்ப ரெண்டாவது கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, சீனாவோட மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி, அதாவது சீனா யாருக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற கேக்குறீங்களா? கண்டிப்பா ஈரானுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா ஈரான் பிரிக்ஸ்ல இருக்கு. பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு தான் ஃபேவரா இருப்பாங்க. சொல்லிக்கலாம் நடுநிலைமையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கலாம். பட் ஆனா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஃபேவரா தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பிரச்சனைன்னு வரும்போது
உதவிகள் அதிகமா இருக்கும். பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள உதவிகள் இருக்கும். அதெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால தான் இவங்களும் ஒரு நாடா இருக்காங்க. அப்ரூவ் பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க. எல்லா நாடுகளும் இது போல செய்றாங்க இல்லையா? இப்ப ஈரான் ஜாயின் பண்றதுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கல. ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சுமே எதிர்ப்பு தெரிவிக்காம உள்ள சேர்த்துக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஆதரவுங்கிறது ஈரானுக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஜியூஸ் கனால் வழியா நம்மளுக்கு வர்த்தகம் பண்றதுக்கு முடியாது. இப்ப இஸ்ரேல் வந்து ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்ல வரேன். இஸ்ரேல் வந்து ஜெயிக்கிறாங்க, ஈரான் வந்து தோக்குறாங்க அப்படிங்கும்போது திரும்பவும் நம்ம இப்படித்தான் இருந்துக்கணும். ஏதாவது கொண்டு போகணும்னா ஐயா ஏதாவது கொஞ்சம் பார்த்து அலோவ் பண்ணீங்கயா அப்படிங்கிறது போல கேட்டுதான் நம்ம நாடு வளர்ச்சி அடையிறது வாய்ப்பே இல்ல. வளர்ச்சி அடைய விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்ல செய்வாங்களோ எல்லாமே செய்வாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் வர்த்தகம் பண்றதுக்கு நம்ம ஒரு பாதையை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஈரான் தேவை. சோ அதனால ஈரானோட இணைஞ்சு ரஷ்யாவோட ஒரு வர்த்தக பாதையை உருவாக்கி இருக்கோம். சீனாக்கு அதே போல தேவை. சீனா வந்து பாத்தீங்கன்னா இதே ஈரான் வழியா வேற பக்கம் கிராஸ் ஆகுது. நம்ம வெர்டிக்கல்னா அவங்க ஹரிசாண்டல்ல கிராஸ் ஆவாங்க. சோ அப்படி கிராஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வழியா போய் அப்படியே மேல போயிடலாம். அதுக்கு தான் துருக்கி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஏங்க சுத்திட்டு போகாட்டி வாங்க நம்ம வழியா விட்டுறலாம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்படி கேட்கறாங்க. பட் ஆனா அங்க பிரச்சனையை ரெடி பண்ணும். ஆனாலும் துருக்கியும் வேற வழி இல்லாம இந்த சைட்ல செய்றாங்க. அது மட்டும் இல்லாம சில பல உளவு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப துருக்கி இருக்கிறாங்க இல்லையா? இட்லிப்ல பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கறதுனாலதான் இட்லிப் பகுதியில பெருமளவுல அந்த மிலிட்டன்ஸ் சொல்றாங்க இல்லையா? அது தனி ஒரு நாடு மாதிரி ஃபார்ம் ஆகி அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு மிலிட்டன்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதாவது சிரியனோட ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிலிட்டன்ஸ் தானே. சோ அந்த அடிப்படையில் சொல்றாங்க. ஏன்னா சிரியாலேயே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப சிரியால வந்து பாத்தீங்கன்னா இட்லிபோட சண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி தெரிய வருது. அதே போல துருக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகேக்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது குருதின மக்கள். சோ அவங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு இதுல இணைஞ்சு செயல்படுவாங்க. இதுக்கு மேல இந்த பகுதியில கூடிய சீக்கிரத்துல இது ஆரம்பிச்சிடும். இஸ்ரேல் எப்போ எஸ்கலேட் பண்றாங்களோ அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த செகண்ட் இந்த பகுதியில ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சோ அது நடக்கும் பட்சத்துல சோ இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும் கனெக்ட் ஆயிருவாங்க. ஒரு ஃபார்மேஷன் வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர்த்தக பாதை தேவை. அந்த வர்த்தக பாதை ப்ராப்பரா இருக்குன்னா ஈரான் சேஃபா இருக்கணும். சோ அந்த ஒரு காரணத்தினால மேபி ஈரானுக்கு சீனா ஃபேவரா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வர்த்தக பாதைக்காக தான் மிக பெரும் போர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ரெண்டாவது இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து லெபனான்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சோ அதோட டேங்க் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. அது முதல்ல இப்ப சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட வீரர்கள் நடந்தே போறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் எடுத்துட்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹீட் சிக்னேச்சர்ல கம்மியாகிற அளவுக்கான உடைகள் இந்த தெர்மல் இதை வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா? சோ அதனால ரொம்ப கம்மியான தெர்மல் எமிஷன் கொடுக்க மாதிரியான துணிகளை போட்டுட்டு லெபனான்குள்ள கிராஸ் பண்ணி போறாங்க நடராஜா சர்வீஸ்லயே. அதுக்கப்புறமா ஆர்மர் டேங்க்கள் எல்லாம் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா இது போல தெர்மல் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு பாத்துட்டாங்க அப்படின்னா பெருமளவுல மூமெண்ட்ஸ் இருக்குன்னா தாக்குதல் பண்ணிடுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால இது போல லெபனான்குள்ள இஸ்ரேலோட படைகள் இப்படி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம லெபனானோட சில பகுதிகளை பிடிச்சு அங்க இருக்கக்கூடிய லெபனானோட ஆயுதங்களை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போலயும் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இமேஜஸ் வந்துட்டு இருக்கு. சைட்ல இமேஜஸ் லோட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் லெபனானுக்குள்ள போய் லெபனான் ஹிஸ்புல்லாவோட ஆயுதங்களை மீட்டெடுத்துக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல நம்ம தகுந்த வட்டாரம் இல்லை. பட் ஆனா சில நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உறுதித்தன்மை கிடைச்சிச்சுன்னா அடுத்த பகுதியில பார்க்க ஆரம்பிக்கலாம். இஸ்ரேல் ஒரு பகுதியில இன்வேஷன் ஆரம்பிச்சிருக்கும் போது ஹிஸ்புல்லா இன்னொரு பகுதியில் இன்வேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா என்னன்னு தெரியல. பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவங்க இஸ்ரேலுக்குள்ள சில பகுதிகளில் ஊடுருவி போய் சில பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இஸ்ரேல் ஊடுருவி போயிருக்கிறாங்க இல்லையா? அதாவது லெபனானோட தெற்கு பகுதியில யாருன்ற பகுதியில அல் இமாம் பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. சோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசூதி இருந்திருக்கு. அந்த மசூதியில எப்படி காசால ஃபுல்லா கண்ணி வெடிகளை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க இல்லையா? சோ அது போல ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மசூதி வந்து தரமட்டமா இருந்திருக்கு. இஸ்ரேலோட படை வீரர்கள் இது போல செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல லெபனான் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட படைகள் உள்ள போயிருக்காங்க, பகுதிகளை பிடிக்கிறாங்க, ரிட்டர்ன் வந்துக்கலாம்னா எதுக்கா இது போல செய்யறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. பட் எது எப்படியோ இப்ப இஸ்ரேலோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பீரூட்ல மிக பெரும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. காசாக்குள்ளயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல மாற்று கருத்தே இல்ல. இப்படி இருக்கும்போது காசால இருந்தும் டெல் அவீவ் மேல மிசைல்களை ஏவி விட்டுருக்காங்க. அதே நேரத்துல லெபனான்ல இருந்தும் இஸ்ரேல் மேல தாக்குதலை ஏற்படுத்திக்கிறாங்க. சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இது முழுவதும் ஏர் ரைட் அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கு இஸ்ரேலுக்குள்ள.
இஸ்ரேலுக்குள்ளேயும் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது போல ராக்கெட் தாக்குதல்கள் நடக்குது இல்லையா? இழப்புகளே இல்ல அப்படிங்கிறாங்க இல்லையா? அது வந்து சுத்தமா பொய். ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் இஸ்ரேலுக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள், அந்த லோக்கல் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். சோ இத பார்க்கும்போது இஸ்ரேலோட மக்கள் வாழும் பகுதிகளுக்குள்ள ராக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. மேபி இன்டர்செப்ட் ஆகுது இல்லையா? அந்த இன்டர்செப்ட் ஆகும்போது அதோட உதிரி பாகங்கள் கூட வந்து விழுந்திருக்கலாம். இல்ல சில ராக்கெட்ஸ் மிஸ்கைட் ஆகி மக்கள் வாழும் பகுதியில வந்து விழுந்திருக்கு. இதனால இழப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. வந்து போர் காலகட்டம். அதனால இழப்புகள் எப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது துல்லியமா சொல்ல முடியாது. ஏன்னா இருதரப்புலயும் கவர் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. அதுவும் அக்டோபர் 6, 7 இந்த டைம் பீரியட்ல வேவா ரஷ்யா தரப்பு இருந்து அனுப்பியிருப்பாங்க இல்லையா? ட்ரோன்கள், மிசைல்கள். அதுல 32 ட்ரோன்களை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எத்தனை ட்ரோன்கள் அப்படிங்கறது சொல்லல. ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றதுனால தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால டவுன் பண்றது மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ 32 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 கின்சால் மிசைல டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா கின்சால் மிசைல் ஸ்டாரா குஸ்டான்டினோ அந்த ஏர்பேஸ் இருக்கு இல்லையா? வழக்கம் போல ஒரு விசிட்டை விட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா டெலகிராம் சேனல்ஸ்ல அந்த ஸ்டாரா குஸ்டான்டினோல இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். உக்ரைன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு இங்கிலீஷ்ல காட்டுறேன். மேபி பிழைகள் இருக்கலாம். சைடுல இமேஜ் லோட இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 5 ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதே போல உக்ரைன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரஷ்யாவோட ஒரு ஆயில் டிப்போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆயில் டிப்போ கிரீமியால இருக்கக்கூடிய பகுதியில இருக்கு. அதுவும் கிரீமியாவோட ஃபியோடோசா பகுதி. இது கிரீமியாவோட கிழக்கு பகுதியில இருக்கு. சோ அந்த கிரீமியா கர்ச் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ட்ரோன்கள் பறந்துருக்கு. அந்த பகுதியில போய் ஆயில் டிப்போல் அடிச்சிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். சோ இழப்புகள்ன்றது இருதரப்புலையும் குறைவில்லாம மாறி மாறி ஆயில் டிப்போஸ் இது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இப்போ ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? சோ அதனால ஈரான் தரப்பு வந்து பிரிகாஷனரியா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈராக்கோட பார்டர் இருக்கு இல்லையா? ஈராக் பார்டர். சோ அந்த பகுதிகளில் மூவ்மெண்ட் இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சைட்ல இமேஜஸ் லோடா இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் இஸ்ரேல் தாக்குறாங்க அப்படிங்கும்போது ஈரான் ஈராக்ல இருக்கக்கூடிய ஆயில் கிணறுகள் மேல தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இது செய்யும் பட்சத்துல ஏன்னா சமீபத்துல துருக்கியும் ஈரானுமே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இணைஞ்சு செயல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கிறதா செய்திகள் பார்த்தோம் இல்லையா? எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வரல, கிளியரா சொல்லல. பட் ஆனா அவங்க 2 பேரும் இணைஞ்சு செயல்பட போறதா சொல்லியிருக்கிறாங்க. இணைஞ்சு செயல்பட போறதுன்னா கண்டிப்பா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தின மக்கள் வாழும் பகுதி தான். சோ அந்த பகுதியில தாக்குதல் பண்றாங்கன்னா நேரா அமெரிக்காவுக்கு தான் இழப்புகள் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா ஹிஸ்புல்லாவை தாக்குதல் பண்ணும்போது ஈரானை வம்படியா அடிக்கணும். அதாவது அமெரிக்காவோட செனட் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? நேரா ஈரான் அடிங்க, ப்ராக்சி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ அதே போல ஈரானும் அது போல முடிவு பண்ணிட்டாங்களோ? அதாவது இஸ்ரேலுங்கிறதே ப்ராக்சி தான், நம்ம ஏன் இஸ்ரேல் அடிக்கணும், அமெரிக்காவே அடிச்சிடும் அப்படிங்கிறது போல நேருக்கு நேர் சண்டைக்கு போட்டுடலாமா அப்படிங்கிறது போல ஒரு யோசனையில இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? பெருமளவுல ரெஸ்பான்ஸ் இஸ்ரேல் கிட்ட இருந்து இப்போதைக்கு இருக்காது. மேபி இந்த சதுரங்காட்டத்துல காயின்ஸ் மாற மாற வியூகங்கள் மாறும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய கட்டாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா ஜாப்ரோசியா பகுதியில அதுவும் புதுசா இன்னொரு செக்மெண்ட் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு அட்டாக், ஒரு அஃபென்சிவ் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதியில ரஷ்யா தரப்பு எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில இஸ்ரேல் ஈரான் அடிச்சாங்க அப்படிங்கும் போது 2 சைட்லயும் எஸ்கலேஷன் பெருமளவுல இருக்கும்போது ஹேண்டில் பண்ண முடியாது. சோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆபரேஷன் இங்க ஜாப்ரோசியால முடியும் தெரியுங்களா? இல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் வீரியம் ஸ்டேபிள் ஆகும் தெரியுமா? ஸ்டேபிள் ஆகும்போது வேணா இஸ்ரேல் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கல் தான். அக்டோபர் 7 தாக்குதல் பண்ணலாம் இது போல எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது. மேபி அந்த ஒரு டேக்காக பண்ணலாமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருந்தது. பட் ஆனா இப்போதைக்கு அவங்க யோசிக்கிறது டிலே பண்றதுக்கான காரணம் அவங்களுக்கான கால சூழ்நிலை இது கிடையாது, சரியில்லை. அதுவும் பிரான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்தோட செக்யூரிட்டியோட இந்த ரீஜனோட செக்யூரிட்டியவே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதோட ஸ்டேட்மெண்ட் இது. இதுக்கு பிரான்ஸ் தரப்பு வந்து என்ன கவுண்டர் வந்திருக்குன்னா, அதாவது இப்ப ஹிஸ்புல்லாவோ இல்ல ஈரானோ கொடுக்க வேண்டியது இல்ல, அவசியம் இல்ல. பிரான்ஸே வந்து பாத்தீங்கன்னா சில மேற்குலக நாடுகளே இஸ்ரேலுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. அதாவது எந்த ஒரு அமைதியும் ஃபோர்ஸ்னால வந்துடாது. அவங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து, ஃபோர்ஸ்னால இந்த ரீஜனோட செக்யூரிட்டியே மாறுது அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா? ஆனா அதுக்கு பிரான்ஸ் என்ன சொல்றாங்க, செக்யூரிட்டிங்கிறது ஃபோர்ஸ்னால கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க.
பட் ஆனா இதெல்லாம் கண் துடைப்பு தான். உதவிகள்ன்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பேச்சுக்கள் இருக்கு. பட் ஆனா உதவிகள் இஸ்ரேலுக்கு நடக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது யுகே தரப்புல இருந்து கூட குறிப்பா சொல்லலாம். யுகேல இருந்து கூட உதவிகள் இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கும்போது அமெரிக்கால புரொட்டஸ்ட் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. மேபி அமெரிக்காலையும் இது போல அழுத்தங்கள்னால பேச்சுக்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா செயல்கள் வேற மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இஸ்ரேல் காசாவா இருக்கட்டும், ஓரளவுக்கு ஒரு சம்மரி மாதிரி இதுல பார்த்திருப்போம். அதாவது தாக்குதல்கள் எந்தெந்த பகுதியில் நடக்குது, லெபனான் தரப்புக்குள்ள இஸ்ரேல் தரப்புல இந்த மாதிரி உள்ள போயிருக்காங்க, இது போல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்ல என்னென்ன செய்திகள் நடந்திருக்கு, இன்னைக்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம செந்தில் டிகோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் செந்தில் டிஃபென்ஸ்ல மேப் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.